மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அப்பட்டமாக திராவிட மாடலை காப்பி அடித்ததன் பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா திராவிட மாடலை பார்த்து அதை விட நாங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம், தேர்தல் வாக்குறுதி இல்லாம காசும் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலில் பாஜக வென்று விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை வந்து ஆப்போசிட்ல இருந்துட்டு நான் உனக்கு எல்லாமே நான் ஃப்ரீயா கொடுப்பேன், நீ எனக்கு வந்து அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இதுல நான் எலக்ட்ரோலுக்காக நான் பார்க்க மாட்டேன், நான் கொள்கையை பட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து எனக்கு வெற்றி தொழிலாம் கிடையாது அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியாது. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணது பிஜேபி தான், லார்ஜஸ்ட் சீட் வின் பண்ணதும் பிஜேபி தான். ஆனாலும் சிவசேனா எனக்கு முதல்வர் வேட்பாளர் வேணும் அப்படின்னு கேட்டு பிரச்சனை நடந்தது. இந்த முறை சிவசேனா முதல்வர் தான் இருந்தாங்க, அவங்க கொடுத்த அந்த ஆட்சியை காமிச்சுதான் இவங்க ஓட்டும் கேட்கறாங்க. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிடுச்சுன்னா சிவசேனா வந்து நான் முதல்வர் ஆக்க மாட்டேன், நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இதே சிவசேனாவே மீண்டும் உத்தவ் தாக்கரே பக்கம் கூட செல்லலாம்ல. அஜித் பவாரை வந்து பிஜேபி பக்கம் அந்த இவங்க அலையன்ஸ் என்டிஏ பக்கம் சேர்ந்தது வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ரசிக்கவில்லை. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல நிறைய பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு. இந்தியா பூராவே வந்து பலவிதமான விஷயங்கள் விவாத பொருளாகி கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் என்னவோ நயன்தாராவும் ஏஆர் ரஹ்மானும் தான் ஹாட் டாபிக்காக இருக்கிறார்கள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்ற மாதிரி உலகமே வேற வேற விஷயம் பேசினாலும் தமிழர்கள் வித்தியாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்று மகாராஷ்டிரா தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் அதற்கான எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கிறது. வழக்கம் போல பாஜக நியூஸ் சேனலை வாங்கிவிட்டு இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து பிஜேபி வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி வழக்கம் போல மேனிபுலேட் பண்ணுகிறதா இல்லையா, விஜய் அரசியல் அண்ணாமலை வருகைக்கு பின் மாறுமா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வின்ஸ்டன் ராஜ் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் விக்னேஷ். ஃபர்ஸ்டே டைரக்டாவே அந்த கொஸ்டின் நான் கேட்கறேன். வழக்கம் போல மேனிபுலேட் பண்ணி பிஜேபி தான் மகாராஷ்டிரா ஜெயிக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, இது வந்து எதிர்கட்சிகளோட ஆஸ் யூஷுவல் தான். இப்ப அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருந்து வரும்போது கருத்து கணிப்புகள் வரும்போது அதை வந்து கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து கருத்து கணிப்பை நம்பி எலெக்ஷன் கமிஷன் தப்பா பண்ணுது, அதனால நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் நாங்க லெட்டர் கொடுக்க போறோம் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம கிளம்பின வரலாறுகளையும் பார்த்தோம். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருத்து கணிப்புகளை வந்து உண்மையாலுமே வந்துட்டு அவங்க எந்த அளவு பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்குமே தெரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு 100 பேரை கேட்பாங்க, அந்த 100 பேர் அந்த சாம்பிள், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சாம்பிள் அவங்க எவ்வளவு செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து வச்சுதான். ஆனா நான் என்னமோ இந்த மகாராஷ்டிரா, ஏன்னா அவங்க லாஸ்ட் 2 பெரிய கருத்து கணிப்புகளும் சரி, லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்ததுக்கும் சரி, ஹரியானா எலெக்ஷனுக்கு வந்த கருத்து கணிப்புகளும் சரி, அது வந்து அந்த கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட அந்த செஃபாலஜிக்கல் அந்த இது மேலேயே ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. ஸோ அதை திருத்திக்கிட்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல முடிஞ்ச அளவு வந்து ஒரு அக்யூரசியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த வச்சிட்டீங்களா, அதனாலதான் அந்த அந்த அக்யூரசி கரெக்டா இருக்கும்னு நம்புறீங்களா? அதான் நீங்க தோக்கும் போது இல்ல தோத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு டிஃபால்ட் டயலாக்ஸ் தானே. இப்பயுமே அடுத்த 2029 எலெக்ஷன்லயுமே வந்துட்டு சேம் டயலாக் தான் சொல்ல போறாங்க. இவிஎம்ல வந்து இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. சரி, இவிஎம் என்ன எப்பல இருந்து ஆரம்பிச்சு அந்த இவிஎம் பத்தி மெஜாரிட்டி கம்மி ஆயிட்டீங்க. 2029லயும் இவிஎம் ஹேக் தானே முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? துண்டு ஒரு முறை தானே தவறும், அதுக்கப்புறம் தவறாது. எப்படி எப்படி தவறிடுச்சு அப்படிங்கறத வந்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் வந்து குஜராத் எலெக்ஷன் நம்ம திரும்பி அது மட்டும் சொல்றேன். குஜராத் எலெக்ஷன்ல வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு இப்ப லாஸ்ட் எலெக்ஷன் என்னதான். ஸோ வந்து வேற அவங்க எங்க சறுக்குனாங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி தே வில் ரெக்டிஃபை த எரர்ஸ். ஸோ இது வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு. ஸோ மகாராஷ்டிரா எலெக்ஷனை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு மதியானம் வரை கூட என்ன சில மகாராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது வந்து உள்ள இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ்ல கூட இப்ப வந்து என்சிபியா இருக்கட்டும் இல்ல பிஜேபியா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே அவங்களுக்கு கூட வந்துட்டு இது வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை கணிக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் எலெக்ஷனா தான் இருந்துட்டு வந்திருக்கு. ஆனா ஆஃப்டர் எக்ஸிட் போல பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு என்டிஏ. நம்ம வந்து என்டிஏ இந்தினே சொல்லிக்கலாம், அது வந்து மகாவிகாஷா அவங்க பேரை வந்து நம்ம சொல்றது ஏன்னா நமக்கு காமனா புரியுற மாதிரி பேசிப்போம். ஸோ வந்துட்டு எல்லா டோட்டல் மெஜாரிட்டியுமே வந்துட்டு என்டிஏக்கு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏன்னா ஆனா மக்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இவங்க வந்து குழப்பிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே சம்டைம் நடக்கும், எல்லாருமே ஒரு பக்கம் போனா மக்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வெளில சொல்லாம சில இடத்துல வந்து மேஜிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி வந்து மகாராஷ்டிரால பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஏன்னா நம்மளுடைய ஒரு 5-6 எக்ஸிட் போல் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மோர் தென் 4 to 5 எக்ஸிட் போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் மெஜாரிட்டி, ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி வந்து கொடுத்திருக்கு. அது ஒரு ஏரியால கிடையாது. ஸோ அவங்க சொல்ற பாரு, வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவா இருக்கட்டும், விதர்பாவாக இருக்கட்டும், மராத்திவாடாவா இருக்கட்டும், ஸோ டோட்டல் ஏரியாலையுமே வந்து அவங்க வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
மேபி. ஆனா வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் லாஸ்ட் 2019லயுமே நமக்கு வந்து ஒரு இது ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இன்னும் வந்து கிளியர் மெஜாரிட்டி டு என்டிஏ நீங்க சொல்லிட்டீங்க. போன வாட்டியும் கிளியர் மெஜாரிட்டி டு என்டிஏ தான் இருந்துச்சு. ஆனா பாஜக வேண்டாம் கட்சிகளும் மக்கள் நினைக்கிறத விட்டுருங்க. மக்கள் வந்து பாஜகவுக்கு மெஜாரிட்டி கொடுக்கலன்றது ஒரு விஷயம். கட்சியும் வந்து பாஜக ஆட்சி அமைக்க கூடாதுன்னு எல்லா கட்சியும் நினைக்கிறாங்க. இல்ல அதுதான். சோ அதுதான் வந்து இப்ப நமக்கு வந்து ஆஃப்டர். ஏன்னா அப்ப ஒரு மாதிரி சில ட்ரம்ப் கார்டுல சரத்பவாரோட ஆள் தான் இந்த பக்கம் இருக்கிறாரு அப்படிங்கிறையான அந்த கதைகள் அசியூம்ஷன் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த அஜித் பவார் அவர் வின்னிங் சீட்டை வந்து அவர் என்ன பண்ணுவாரு அன்லஸ் அன்டில் இப்போ ஒரு 20-30 சீட்டு இருக்கு. அந்த 20-30 சீட்டு வந்து இந்திய அலையன்ஸ் அதாவது அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒரு கிளீன் ஸ்வீப் வந்து 144 மேல ஒரு 170 ஒரு 175 180 அந்த ரேஞ்சில போயிட்டாங்கன்னா அப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து நடக்காது அப்படின்னு நம்பலாம். பட் அகைன் பெரிய சேஞ்ச் நடக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா போன வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணது பிஜேபி தான். லார்ஜஸ்ட் சீட் வின் பண்ணதும் பிஜேபி தான். ஆனாலும் சிவசேனா எனக்கு முதல்வர் வேட்பாளர் வேணும் அப்படின்னு கேட்டு பிரச்சனை நடந்தது. இந்த முறை சிவசேனா முதல்வர் தான் இருந்தாங்க. அவங்கதான் ஃபேஸ் ஆஃப் த எலெக்ஷனா அவங்க கொடுத்த அந்த ஆட்சியை காமிச்சுதான் இவங்க ஓட்டும் கேட்கறாங்க. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா சிவசேனா வந்து நான் முதல்வர் ஆக்க மாட்டேன், நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இதே சிவசேனாவே மீண்டும் உத்தவ் தாக்கரே பக்கம் கூட செல்லலாம்ல. அது வந்து நீங்க எப்படி கான்பிடன்ட் 180 சீட்ஸே வாங்குறதா கூட வச்சுக்கோங்க. ஆனா கூட்டணி ஆட்சின்றது தானே இதே சிவசேனா உடைச்சுன்னு பார்க்க முடியும்ல. இல்ல அத வந்து ஏன்னா இவங்க வந்து மேபி கிளியர் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஷிண்டே வந்து அவங்க சிஎம்மா வச்சிருக்காங்க. வச்சுட்டு தான் அவங்க ப்ரொசீட் நம்ம அதே சொல்லலாம். சிஎம் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க எப்ப வந்து ஒன்ஸ் அவங்க சிஎம்மா மாத்தி நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு அப்படி அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வேணா நீங்க இது மாதிரியான ஒரு குதிரை பேரத்திற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபட்னாவிஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மாவே ஒரு மைண்ட் செட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அன்லஸ் இன்னொன்று வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சா கூட ஷிண்டேவை தான் முதல்வராக வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷிண்டே அண்ட் ஃபட்னாவிஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவங்களே கேட்பாங்க ஹூ இஸ் சிஎம் கேண்டிடேட்னு கேட்கும்போது ஃபட்னாவிஸே வந்து அவர் தான் இங்க ஆல்ரெடி இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு சின்ன சிக்னலா நம்ம எடுத்திருப்போம். அன்லஸ் அன்டில் பிஜேபிக்கு வந்து ஒரு கிளியர் கட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களே அலையன்ஸ்லாம் இல்லாம ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிற வரை கண்டிப்பா தே வில் பிளே வெரி சேஃப். ஏன்னா இன்னைக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 2019 சுச்சுவேஷன் வேற. ஏன்னா சென்ட்ரல்ல வந்து தேவர் ஹேவிங் வெரி ஸ்ட்ராங் பவர். எந்த கட்சியுமே டிபெண்ட் பண்ணி கிடையாது. அந்த நேரத்துல வந்து அந்த டைம்ல மகாராஷ்டிரால அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத 2019 வந்து கொஞ்சம் வந்து நடக்கிறத வேடிக்கை பார்த்து அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து அந்த ரிஸ்க் வந்து ஏன்னா மகாராஷ்டிரா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட், ரிச்சஸ்ட் ஸ்டேட். அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராவோட ரிசல்ட்ஸ் வந்து மகாராஷ்டிரால கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அதை பிஜேபி நிச்சயமாக செய்யும் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணலாம். அப்படி அவங்களோட அந்த அத்தமெட்டிக்ஸ் இருக்கும்போது தோ ஒரு அன்லஸ் அன்டில் அதான் சொல்றேன் ஒரு 120 மெஜாரிட்டியே இல்லாம இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியாம போகும் நான் நம்புறேன். கொஞ்சம் அவங்களுக்கு மெஜாரிட்டி 150 160 வந்தாலுமே அஜித் பவார் வேணா வந்து நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கறது வந்து அது வந்து டிபேட்டபிள் டாபிக். ஏன்னா அது இன்னமும் தெரியாது அவர் என்ன அவர் எதுக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு இப்ப வரை பாருங்க, நான் பர்டிகுலரா ஒரு ஃப்ரெண்ட்ட பேசினேன். இஸ் ஆக்சுவலி என்சிபி சப்போர்ட்டர். அவர் சரத்பவார் தான் வரணும் அப்படின்ட்டு வந்து அவர் விரும்புறாரு. ஆனா அவர் கான்ஸ்டிடியூஷன்ல அஜித் பவாரோட கேண்டிடேட் போட்டிருக்கிறதுனால he has voted for பிஜேபி. என்சிபி சிம்பிள் அந்த கடிகாரம் சிம்பிளுக்காக தான் நான் ஓட்டு போடுவேன். அது சரத் பவாரா இருந்தாலும் சரி, அஜித் பவாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிளுக்காக ஓட்டு போடுறாங்க. கண்டிப்பா. சோ அது மாதிரியான சில நிறைய இடத்துல வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சோ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை. நீங்க மகாராஷ்டிரால உள்ளேயே இருந்து அந்த கட்சிக்குள்ளேயே வேலை செய்யறவங்களால கூட இந்த ஒரு அசம்பிளில இந்த ஒரு வார்டுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் விஷன் வந்து மகாராஷ்டிரால யாருக்குமே இல்லை. ஆஃப்டர் இந்த கருத்து கணிப்புகள் வந்த பிறகுதான் இதை பத்தியான டிபேட் இருக்கு. ஓகே சார் ஒரு கிளீன் ஸ்வீப் வந்து பிஜேபி பக்கம் தெரியுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேத்து வரை கூட இன்னைக்கு மதியானம் வரை கூட வந்துட்டு இட் வாஸ் பிக் கொஸ்டின் மார்க். இப்பயுமே நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த 2 பெரிய கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது இன்னைக்குமே நம்ம வந்து அதை வந்து ஒரு கான்பிடென்ட்டா வந்து எந்த அளவு சொல்லணும்னு தெரியாது. பட் ஓவராலா மக்களுக்கு வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா மகாராஷ்டிரா பீப்புள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தே பிலீவ் நரேந்திர மோடி ஓரளவுக்கு.
ஏன்னா அவங்களோட ஸ்டேட் வந்து ஏன்னா இன்னொன்று வந்து இந்த அலையன்ஸ் இருக்கு பாருங்க, என்சிபியா இருக்கட்டும், சிவசேனா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த அளவு அது வந்து அது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா சிவசேனாவோட ஒரு வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு எலக்ட்ரல் அலையன்ஸ் தான். எலெக்ஷனை தாண்டி அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து திமுக கூட்டணி வந்து என்னதான் இருந்தாலும் ஓரளவு வந்து இன்க்ளைண்டா ஓரளவு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னா மோரார்லஸ் அவங்களோட அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் அந்த அவங்க சொல்ற ஃபாலோ பண்றாங்களோ ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் தனி டாபிக். பட் அட்லீஸ்ட் பேசுறதுலயாவது வந்து அவங்களோட கொள்கைகள் வந்து மோரார்லஸ் வந்து காமன் ஆயிடும், பைண்டிங் ஆயிடும். பட் அதே பக்கம் நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா என்சிபி ஏன் ஃபார்ம் ஆனிச்சு? காங்கிரஸும் என்சிபிக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் என்சிபி ஏன் ஃபார்ம் ஆச்சு? அங்க டோட்டலா அங்க எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு சரி என்சிபி காங்கிரஸ் அது ஓகே, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வைகோ டிஎம்கே அண்ட் வைகோ மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்துட்டு சிவசேனாவுக்கும் இந்த என்சிபிக்கும் இல்ல காங்கிரஸுக்கும் எந்த இடத்துலயுமே வந்து ஒரு பாண்டிங்கோ ஒரு இதுவுமே கிடையாது. சோ அதையெல்லாம் வைத்துதான் நிச்சயம் மக்கள் ஓட்டு போடுவாங்க. 2019 வந்து ஆஸ் யூ செட் மக்கள் வந்து ஒரு கிளியர் கட்டா அவங்களோட வெர்டிக்ட் வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி அலையன்ஸ் தான் கொடுத்தாங்க. அதை வந்து இவங்க வந்து பொலிட்டிக்கலா அதான் அவங்க பண்ணும்போது வந்து அது ராஜதந்திரம், அது வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனம். அதையே இந்த பக்கம் பாஜக திருப்பி பண்ணிட்டா குதிரை பேரம் பின்னாடி வழியா வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நான் வரேன். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தோற்றதுக்கு காரணம் முக்கியமாக சொல்லப்பட்டது வந்து மத்த கட்சி விவகாரங்களில் பாஜக ரொம்ப தலையிட்டுச்சு, அதனால மக்கள் ஒரு பாடம் புகட்டிட்டாங்க, அதை ரசிக்கவில்லை மக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக தோல்வி அடைந்தால் அது பாஜகவை சுத்தமா இந்த மாதிரி மத்த கட்சியில விவகாரத்துல ரொம்ப தலையிடுறாங்கன்னு நிராகரிச்சுதான் எடுத்துக்கலாமா, இல்ல வெறும் ஷிண்டேவுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு ஷிண்டே மேல மட்டும் அவர் ஒரு பலியாட கொடுத்துட்டு பாஜக நகர பார்க்குமா? இல்ல இது ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரை அஜித் பவாரை வந்து பிஜேபி பக்கம் அந்த இவங்க அலையன்ஸ் என்டிஏ பக்கம் சேர்ந்தது வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ரசிக்கவில்லை. ஸோ வந்துட்டு ஈவன் வந்து ஷிண்டே அண்ட் பிஜேபி அந்த ஒரு அலையன்ஸை கூட வந்துட்டு ஏன்னா அகைன் ஷிண்டே சிவசேனா அப்படிங்கிறது சிவசேனையோட உண்மையான கொள்கை வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி போறதுனால வந்து அதை வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து அதை ஒவ்வாமையா வந்து மக்கள் பார்க்கல, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த அஜித் பவாரோட காம்பினேஷன் வந்து ஏன்னா அஜித் பவாரை பத்தி இன்க்ளூடிங் ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரை பத்தி வந்து எல்லா வகையிலையும் விமர்சிச்சிருக்காங்க. நம்ம மாதிரிதான் நம்ம செந்தில் பாலாஜி கேஸ் கொடுத்துட்டு நம்ம மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீதி வென்றதுன்னு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி சொல்றாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கிரைட்டேரியால தான் வந்து அஜித் பவாரை வந்து நம்ம சொல்றீங்களா அப்ப அஜித் பவாரோட? ஆமா, நீங்க எலெக்ஷன்லயே வந்து நீங்க ஈவன் அவங்களோட கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்றது போது கூட இந்த ஷிண்டே அண்ட் பிஜேபி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபார்முலா அவங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி அஜித் பவார்ட்ட இல்ல. இவங்க யாரு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் போதுட்டு வந்துட்டு ஸோ இதை வந்து மக்களும் பாக்குறாங்களா. ஸோ அதனாலதான் நீங்க வந்து அஜித் பவார் அவரோட அந்த பர்டிகுலர் எங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அந்த இடத்துல வந்து நிச்சயமா வந்து ஒரு பிஜேபிக்கு பின்னடைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் நான் பார்க்கிறேன். இவங்க சில இடத்துல மட்டுமே அந்த 144 மெஜாரிட்டி மார்க்கெட் தாண்டிட்டாங்கன்னா சேஃப்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம சென்ட்ரலையுமே சொல்றாங்கல்ல, இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பிலீவ் பண்ணலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் நிதிஷ்குமாரை வந்து எவ்வளவு நாள் பிலீவ் பண்ணலாம், எதுவரை பிலீவ் பண்ணலாம்? ஏன்னா ஆப்வியஸ்லி பிஜேபி வில் ஹேவ் பிளான் பி பிளான் சி எல்லாமே வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து அதே பட் அது அந்த அளவு கூட வந்து அஜித் பவாரை நம்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அதான் வந்து உணர்த்தி கொண்டிருக்கு. சோ அதை வந்து ஏன்னா இப்போ நீங்க எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இதுவரை நடந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவை போற எலெக்ஷன்ஸை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கே கிடையாது. So we have to wait for the result day. So after results, ஆமா ஒரு 10-11 மணி ஆனதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த காயின் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சுதான் வந்துட்டு நமக்கு ஏன்னா இப்ப ஹரியானா எலெக்ஷன் மாதிரி வந்து ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்ட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாதிரி தான் வந்துட்டு இவிஎம்ல வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபார்முலா மாத்தி போட்டாங்க. குஜராத்ல இருந்து ஒரே ஆண்டனா வச்சு இவர் சரி பண்ணிட்டாங்க, அம்பானி அதானி எல்லாம் மும்பைல இருக்கிறதுனால பண்ணிட்டாங்க. இது மாதிரி எல்லா வகையான கதைகளையும் வந்து சொல்லி அவங்களோட தோல்விகளை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் தேர் டிஃபீட். அதுதான் நடக்கும். ஒருவேளை அந்த மெஜாரிட்டி வந்து ஒரு 160 வந்து நிக்குது, அந்த 20 சீட்டு வந்து அஜித் பவார்ட்ட இருக்கு, இல்ல 15 சீட்டு அஜித் பவார்ட்ட இருக்கு அப்படிங்கும் போது அவர் மேபி என்ன சொல்லுவாரு, நான் எனக்கு சிண்டே கேஸ் வர எனக்கு சிஎம்ஆ கொடுங்கன்னு கேட்பார். கேட்கக்கூடிய ஆள் தான் அவர், கேட்டாலும் எந்த சர்ப்ரைஸும் கிடையாது. ஸோ அதை வந்து அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு 15 சீட்டுக்காக வந்து பிஜேபி பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த சென்ட்ரல் இருக்கிற அந்த இஷ்யூஸ்னால பண்றாங்களா? இல்ல அகெயின் வந்து அஜித் பவார் போயிட்டு சரத்பவாரை கட்டி பிடிச்சி என்ன இருந்தாலும் நாங்க வந்து எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே குடும்பம் அப்படின்ட்டு அந்த ஒரு டிராமா இருக்க போதா அப்படிங்கிறத பார்ப்போம்.
பட் ஆஸ் பர் த கரண்ட் எக்ஸிட் போல பண்ணும் சர்வே பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் வராது. பிஜேபி வில் கெட் த கிளியர் கட் மெஜாரிட்டி அப்படின்ட்டு தான் தோணுது. However, we have to wait ஒருவேளை for few more மீண்டும் days. மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அப்பட்டமாக திராவிட மாடலை காப்பி அடித்ததன் பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திராவிட மாடலை பார்த்து அதை விட நாங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம், தேர்தல் வாக்குறுதி இல்லாம காசும் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலில் பாஜக வென்று விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து பாருங்க, நம்ம வந்துட்டு ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு பிஜேபி மாதிரி கட்சி வந்து ஏன்னா எல்லா இடத்துலயும் விமர்சிக்கிறது என்ன, இப்ப கார்கே என்ன சொல்லியிருக்காரு, கார்கே வந்து கர்நாடகாவை பார்த்து இருக்கும் போது இதனால வந்து நம்ம ரூல் பண்ற எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் போயிட்டு இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல சுச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல பாருங்க, இப்ப அந்த ரீசெண்ட் அந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ்க்கு அப்புறமேட்டு எவ்வளவு தூரம் வந்து மருத்துவர்கள் வேகன்சி இருக்கு, நர்சஸ் வேகன்சி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து அந்த அரசு ஊழியர் அந்த டீச்சர்ஸுக்கு வந்து 10 வருஷமும் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணா பர்மனண்டா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவங்க திமுக வந்து எதிர்கட்சியாக கொடுக்க எந்த ஒரு வாக்குறுதியும் இன்னைக்கு அவங்களால செயல்படுத்த முடியாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க எண்ணமா இருக்காது. பிகாஸ் தே நோ தே டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். பட் அவங்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கே அவங்களால பண்ண முடியாத காரணம் என்னன்னா அவங்ககிட்ட ஃபண்டு கிடையாது. சோ இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் தான். மாசம் மாசம் வந்து அவ்வளவு 2000 கோடி சம்திங் வந்து போயிட்டே இருக்கும்போது சோ என்ன பண்ண முடியும்? சோ இப்படி இது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிள். பட் இது வந்து பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவாச்சு. ஏன்னா எனக்கு என்னமோ அவங்க பிஜேபி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி அந்த ஒரு ஸ்டேட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா தேர் ரூலிங் இன் செவரல் ஸ்டேட்ஸ். இப்ப டிஎம்கே வந்து பண்றாங்க, டிஎம்கே பார்த்து காங்கிரஸ் பண்றாங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு தெரியும் அவங்க காங்கிரஸோட சுச்சுவேஷன் வேற, பிஜேபி சுச்சுவேஷன் வேற. ஸோ பிஜேபி வேற மாதிரி அதிகப்படுத்திட்டு இத சாத்தியமாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இப்படி செலவு இருக்குன்னா அதுக்கான இன்கமும் நாங்க அதிகப்படுத்துவோன்ற மாதிரி பிஜேபி நினைக்குமா? இல்ல கண்டிப்பா வந்து அவங்க ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பார்த்துக்கோங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ரைட் மும்பை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம அது கவர்மெண்ட் பூனேயா இருக்கட்டும், நாக்பூரா இருக்கட்டும், நாசிகா இருக்கட்டும், டில் த கர்நாடகா பார்டர் வரை சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சோலாப்பூர் இது மாதிரி நிறைய ஏரியாலுமே சரி அவங்களுக்கான அந்த ஒரு இன்கம் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி தான் வந்து தே வில் பிளே த கேம், தே வில் பிளே த ட்ரிக்கி கேம்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு ராங் எக்ஸாம்பிள் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த ஒரு தேர்தல் அறிக்கைகளை சொன்னதே வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிளா தான் இருக்கும். பட் இன்னொன்று என்னன்னா வந்து பேட்டில் ஃபீல்டு வந்து அப்படித்தானே இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து ஆப்போசிட்ல இருந்துட்டு நான் உனக்கு எல்லாமே நான் ஃப்ரீயா கொடுப்பேன், நீ எனக்கு வந்து அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இல்ல நான் எலக்ட்ரோலுக்காக நான் பார்க்க மாட்டேன், நான் கொள்கை பட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நீ எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் வந்து எனக்கு வெற்றி தொழிலாம் கிடையாது அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்க முடியாது. இன்டர் பண்ண விரும்புறோம். மோடி அவர்கள் குஜராத்ல இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் வேணுமா இல்ல 24/7 கரண்ட் வேணுமா அப்படின்றத தைரியமாக கேட்டு அவர் தேர்தலில் ஜெயித்தார். மோடி இப்ப பிஎம்ஆ இருக்கும்போது அது சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவரோட சிந்தனைகள் அதுவாதான் இருக்கும். பட் வந்து அதுக்கு கீழே இருக்கிற மக்களா இருக்கட்டும் அவங்களாம் வந்து கரப்டட்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அவர் அப்போதைக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை நோக்கி ஓகே நம்ம இதான் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம், மக்களுக்கு வந்து இந்த தேவையான விஷயங்களை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நோக்கி இது எனக்கு இது மட்டும் போதும். இப்ப இன்னைக்கே நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப பொங்கலுக்கு ஒரு வேலை சொல்றேன், பொங்கலுக்கு ஒரு வேலை வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவிச்சால் வந்துட்டு தோ தேர் இஸ் வெல் சொபிஸ்டிகேட்டட் பீப்புள் அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்விக்கில ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ற அவங்களும் சரி தே வில் கோ அண்ட் தே வில் கெட் இது அவங்க ஓகே இது வந்து வேற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற டாக்ஸ் பண்ணா 1000 ரூபாய் வருது, என் பணத்தை நான் வாங்குறது சில பேர் டிபேட் பண்ணாங்க. ஓகே தட்ஸ் டிஃபரெண்ட் டாபிக். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு என்னதான் அவங்களோட இன்கம் ரேஷியோவாலும் சரி எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் சரி மக்கள் வந்து இன்னைக்கு அந்த 1000 ரூபாய்க்கு சரி அந்த இலவசங்களை வந்து ஆசைப்படும் அளவிற்கு இந்த கட்சிகள் வந்து உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து எந்த அளவு ஒரு டேஞ்சர் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து காலம் தான் உணர்த்தும். பட் என்னோட தாட் என்னன்னா பிஜேபி வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டாங்க, பட் தே வில் நாட் எக்ஸிக்யூட் இட். அதை வந்து நம்புறேன். மகாராஷ்டிரா போன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இல்ல அவங்க பண்ணாங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு அவங்க தராங்களா 6000 ரூபாய். ஏன்னா ஃபார்மர்ஸ் தர 6000 ரூபாய் வந்து பார்த்தவங்க எந்த இடத்துலயுமே விமர்சனத்திற்கு உள்ளாகப்படாது. அது வந்து ஒரு அக்செப்டபிள். அது மாதிரி வந்து மேபி ஒரு சர்டன் ஒரு கிரைட்டீரியா ஃபார்ம் பண்ணி அது எந்த இடத்துலயுமே யாராலையும் விமர்சிக்க முடியாத அளவிற்கு உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணா. இப்ப நீங்க ஈவன் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாணவிகளுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரா எவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட் அவங்க எவ்வளவு கேல்குலேஷனா இருந்தாலுமே நோ ஒன் ஓகே அது அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களோட படிப்புக்கு தேவைப்படுது, அது ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும்போது தட் இஸ் ஃபைன், இட் ஹாஸ் டு பி என்கரேஜ், எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் வந்து சும்மா நான் 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன் என்னோட ஓட் பேங்க்காக உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறத வந்து நிச்சயமா ஏத்துக்க கூடாது. எந்த ஒரு இந்தியா மாதிரியான எந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் ஒரு வல்லரசு அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை நோக்கி போயிட்டு எந்த ஒரு நாட்டுக்குமே
ஏன்னா நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகம். நம்ம ரீசெண்டா நான் ஒரு ஸ்டடி பார்த்தேன். நம்ம ட்ரெயின் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நம்ம விடணும்னு பிளான் பண்ணாலுமே, ஏன் நம்மளால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நாங்க மதுரைக்கும் சென்னைக்கும் நடுவில் 4 மணி நேரத்துல ரீச் ஆக முடியுற டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே 150 கிலோமீட்டர் பெர் இதில் போட்டு நமக்கு 7 hours ஆகுதுன்னா, நடுவில் இருக்கிற பிரிட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் கேனாட் ஏபிள் டு ஹோல்ட் த ஸ்பீட். ஸோ அதெல்லாம் அது மாதிரி வந்து அந்த ட்ரெயின் 150 போகலாம். ஸோ நார்மல் லேண்ட்ல போகலாம். நடுவில் வந்து ஒரு 100 பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரிட்ஜுக்கு வரதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் டு கம் டு 30. திரும்பி அந்த ஒட்டுமொத்த ட்ரெயினும் தாண்டி திரும்பி அந்த ஸ்பீடை திரும்பி 70-80 போறதுக்கு அடுத்த பிரிட்ஜ் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டிய இன்ஃப்ரா வந்து நம்ம போயிட்டு இருக்கேன். நம்ம இந்த பக்கம் சைனாவெல்லாம் பார்க்கும்போது அவங்க போயிட்டு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இவ்வளவு இதற்கு கான்சென்ட்ரேட் செய்தாலே பீப்புள் வில் நாட் அந்த 1000 அந்த மக்கள் தேவையே கூடாது. அவங்க ரொம்ப ஈஸியா அவங்களுக்கான அந்த ரெவன்யூ ஜெனரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து புரிய வைப்பதற்கான ஒரு தேவை வந்து இப்ப வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். அதை செய்வதற்கான முயற்சிகளை தான் வந்து மத்திய அரசு செய்யணும். ஸோ வந்து பட் ஆனா இது வந்து ஓகே, இது வந்து ஆஃப்டர் கவர்னன்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பேசலாம். இவ்வளவு எல்லா அர்த்தமெட்டிக் எல்லா கால்குலேஷனுமே ஆஃப்டர் ஃபார்மிங் கவர்னன்ஸ் தான் பேச முடியும். பேச முடியும். ஆமா, என்ன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து நான் எப்படி ஃபீல்ட்ல இருக்கணும், நான் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து நான் வந்து நல்லா வந்து நெயில் ஆணி பதிச்ச ஒரு பூட் காலில் விளையாடும் போது நான் வந்து வெறும் காலில் விளையாடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை நான் வந்து முட்டாள். ஸோ நான் வந்து அந்த களத்திற்கு ஏற்ற மாதிரி நான் விளையாண்டு தான் ஆக வேண்டும். அதை தான் பிஜேபி செய்திருக்கிறது என்று நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இதை வந்து அவங்க ட்ரிக்கியா ஹேண்டில் பண்ணி ஒரு எக்கனாமிக்கல் growth, ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. இதுதான் பிஜேபி கிட்ட வந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் வெல் விஷர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இதுதான் வந்து விரும்புவாங்க. உஷாரா பிஜேபியும் வந்து தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னு தான் முன்னாடி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த மகளிர்னு அவங்க மாத்தல. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நீங்க பேசணும். நிறைய விஷயங்கள் வந்து புதுதாகவும் இருந்தது. நிறைய அரசியல் கால்குலேஷன் ஆகட்டும். மிக்க நன்றி. நேயர்களே, இன்னைக்கு ஃபுல்லா அந்த டிபேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாஜக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும். கருத்து கணிப்புகள் முந்தைய காலங்களில் பொய்யாகி இருந்தாலும் இந்த முறை அந்த கருத்து கணிப்புகள் நிச்சயமாக சாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஸ்கூப்பாக சிவசேனா ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன் வச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகிறதுன்னு பார்ப்போம். உண்மையாக சாத்தியமாவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அஜித் பவாரிடம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பிஜேபி அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி சார். நிறைய கேள்விகள் நம்ம வந்து பார்த்தோம். நிச்சயமாக இன்னும் நிறைய வீடியோ நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நம்ம நம்புறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.